மக்களின் காணிகளில் தேசிய பூங்காவை ஆதரித்த சுமந்திரன் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. சட்டவிரோத மணலுடன் பயணித்த உளவு இயந்திரத்தை வழிமறிக்க முற்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தரை மோதி கொலை செய்த சாரதி. எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கான ஐநா வதிவிட இணைப்பாளர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தினருடன் கலந்துரையாடல். இந்திய இலங்கை விமான சேவைகள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். மத்திய கிழக்கு போரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் விசேட அவதானம். அன்னை பூபதி அவர்களின் 10ஆம் நாள் நினைவேந்தல். இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படலாம் வெளியான அறிவிப்பு. யாழ் பொது மலசலகூட விவகாரம் மாநகர சபையை எச்சரித்து இலங்கை போக்குவரத்து சபை. தமிழ் கட்சிகள் நினைவு தொடர்பில் தமிழரசு கட்சி தீர்மானம். அரசாங்கம் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிவிட்டது நாமல் ராஜபக்ஷ காட்டம். வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்தில் ஆளுநரின் முறைகேடு ஜனாதிபதி பிரதமருக்கு பரந்த கடிதம். அனூர் அரசின் அழைப்பை நிராகரித்த வளைகுடா விமான நிறுவனங்கள். தொடர்பது விரிவான செய்திகள். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கேபிள் சுண்டிக்குளம் வரையான மக்களின் காணிகள் தேசிய பூங்காவென பிரகடனப்படுத்தியமைக்கு தமிழரசு கட்சி எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆதரித்துள்ளது என வடமராட்சி கிழக்கில் மக்கள் படும் துன்பத்துக்கு அவர்கள் காரணம் என சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மக்களின் காணிகளை தேசிய பூங்காவென கூறி வடமராட்சி கிழக்கில் வனஜீவராசி திணைக்களும் கையகப்படுத்தி வைத்துள்ளார்கள். இதனால் மக்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். இந்த பகுதி தேசிய பூங்காவென உறுதிப்படுத்துவதற்காக அவ்வப்போது யானைகளை கொண்டு வந்துவிட்டு மக்களை அச்சப்படுத்துகின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கடந்த கால ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் தேசிய பூங்கா தொடர்பில் மக்களுடன் ஒரு கருத்தரங்கு இடம்பெற்றது. குறித்த கருத்தரங்கில் சுமந்திரன் அபிவிருத்தி எங்களுக்கு வேண்டும், தேசிய பூங்கா கட்டாயம் எங்களுக்கு தேவை என்னும் கருத்தை முன்வைத்திருந்தார். அப்போது அந்த கருத்தரங்கில் இருந்த நான் உட்பட ஒரு சிலர் சுமந்திரனின் கருத்தை கடுமையாக எதிர்த்தோம். தேசிய பூங்காக்குள் மக்கள் குடியிருக்க முடியாது என்பதை கூறும்போது சுமந்திரன் அது பற்றி சிந்திக்கவில்லை. இன்று யானைகளை கொண்டு வந்து எமது பகுதிகளுக்குள் விட்டு தேசிய பூங்காவென கூறி எமது மக்களை அவர்களது காணிகளை விட்டு விரட்டியடிக்க பார்க்கின்றார்கள். அன்று தமிழரசு கட்சி இதனை எதிர்த்திருந்தால் இன்று இந்த நிலை மக்களுக்கு வந்திருக்காது. அப்போதைய காலத்தில் இந்த வர்த்தமானியை நீக்குவதாக கூறினார்கள். அவர்களிடம் பெரும்பான்மை இல்லாததால் அதனை செய்ய முடியவில்லை. ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் பெரும்பான்மை இருக்கின்றது. தேசிய பூங்காவாக அடையாளப்படுத்தப்பட்டு மக்களின் காணிகளை அபகரிக்கும் வர்த்தமானியை அவர்களால் நீக்க முடியும். பெரும்பான்மையை கொண்டு நீக்குவார்களா என்று தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் மோதி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினர் மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை மறைக்க முற்பட்ட வேளை உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் அதன் வேகத்தை அதிகரித்து போலீஸ் குழுவினர் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். உளவு இயந்திரம் மோதியதில் போலீஸ் சார்ஜென்ட் தர அதிகாரியான அல்ஃபிரட் என்பவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் சடலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்தினை ஏற்படுத்திய உளவு இயந்திர சாரதியை கைது செய்வதற்கு விசேட போலீஸ் குழுக்கள் களமிறங்கி தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் சேரனுவர காவல் பிரிவுக்குட்பட்ட மாவிலாறு பகுதியில் வெடிக்காத நிலையில் 61 ரக மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. மாவிலாறு குளத்தின் புனரமைப்பு பணிகள் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் இந்த மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக சேருநுவர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்ற அனுமதியை பெற்று குறித்த மோட்டார் குண்டுகளை விசேட அதிரடிப்படையினூடாக செயலிழக்க செய்வதற்கான மேலதிக ஏற்பாடுகளை சேருநுவர காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட இணைப்பாளருக்கும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தினருக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். மார்க் அண்ட்ரூ பிரான்சி மற்றும் அவரது குழுவினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜை சந்தித்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தற்போதைய மனித உரிமை நிலைமைகள் குறித்து கலந்துரையாடினர். இக்கலந்துரையாடலில் மனித உரிமைகள் உத்தியோகத்தர் சேவியர் குமுதினியும் கலந்து கொண்டார்.
இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான விமான சேவைகள் மேலும் விரிவுபடுத்தும் வகையில் இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனமான இண்டிகோ புதிய நேரடி விமான சேவையை அறிவித்துள்ளது. இந்த புதிய சேவை டெல்லி மற்றும் கொழும்பு நகரங்களுக்கு இடையில் நேரடியாக இயக்கப்படும். இந்த விமான சேவை 2026 மார்ச் 29 முதல் தொடங்கப்பட உள்ளது. வாரத்திற்கு 6 நாட்கள் இந்த சேவை இயக்கப்படும் என்றும் இதற்காக ஏர்பஸ் A320 வகை விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் வரலாற்று, கலாச்சார மற்றும் பொருளாதார ரீதியாக நெருக்கமான உறவை பகிர்ந்து வருகின்றன. இந்நிலையில் இந்த புதிய விமான இணைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் சுற்றுலாவை அதிகரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய சேவையுடன் இண்டிகோ நிறுவனம் தற்போது கொழும்பு நோக்கி வாரத்திற்கு 55க்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குகின்றது. இவை மும்பை, பெங்களூர், ஐதராபாத், சென்னை மற்றும் தற்போது டெல்லி ஆகிய நகரங்களில் இருந்து இயக்கப்படுகின்றன. மேலும் சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளி நகரங்களில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வாரத்துக்கு 10 விமான சேவைகளையும் இண்டிகோ இயக்குகின்றது. இதன் மூலம் இலங்கையில் இண்டிகோ நிறுவனத்தின் சேவை வலையமைப்பு மேலும் வலுவடைந்துள்ளது. பயணிகள் இண்டிகோ நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம், தொலைபேசி செயலி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பயண முகவர்கள் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யலாம். மேலும் பயணத்திற்கு முன் உணவு மற்றும் பானங்களை முன்பதிவு செய்யும் வசதியும் உள்ளது. அத்துடன் பயண அனுபவத்தை தனிப்பயனாக்கும் வகையில் அப்ஃப்ரண்ட் மற்றும் பிளெக்சி போன்ற சேவைகளையும் பயணிகள் தேர்வு செய்யலாம். இவை கூடுதல் வசதியான இருக்கைகள், இலவச சிற்றுண்டிகள் மற்றும் எளிதான ரத்து வசதிகள் போன்ற பல நன்மைகளையும் வழங்குகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். போர் சூழல் காரணமாக இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே பிரதி அமைச்சர் இவ்வாறு கூறினார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க மற்றும் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து பிரதி அமைச்சருக்கு விளக்கம் அளித்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் வாழும் இலங்கை தொழிலாளர்களுடன் மிகவும் முறையான மற்றும் தொடர்ச்சியான தொடர்பாடலை பேணுவதன் அவசியம் குறித்தும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. வெளிநாட்டு தொழிலாளர்களின் நலன்புரி நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பான கொள்கை முடிவுகளை சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. வெளிநாட்டு செல்லும் பெண்களுக்கான குடும்ப பின்னணி அறிக்கைகளை ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் வழங்குவதற்கான புதிய பொறிமுறை ஒன்றை உருவாக்க பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் தற்போது எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் இதன்போது இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கும் எழும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வுகளை காண்பதற்கு ஒரு விசேட குழுவை நியமிக்கவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் விடியலுக்காகவும் நீதிக்காகவும் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த தியாகத்தாய் அன்னை பூபதி அம்மா அவர்களின் 10ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட காரியாலயமான அறிவகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், பிரதேச சபையின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தின் போது மின்வெட்டு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருண தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்காலத்தில் நாட்டிற்கு வரவிருக்கும் எரிபொருள் கப்பல்களை கருத்தில் கொண்டு போதுமான அளவில் கையிருப்பு இருக்கும். இருப்பினும் சுத்திகரிப்பு ஆலைக்கு தேவையான எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு ஆலையில் இருந்து அதிக டீசலையும் எரிபொருள் எண்ணெயையும் உற்பத்தி செய்யும் நிலையில் சுத்திகரிப்பு எண்ணெய் தீர்ந்துவிட்டால் நாங்கள் நிச்சயமாக மின்வெட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாக எரிபொருள் எண்ணெய்க்கான ஏலம் கோரப்பட்டுள்ள நிலையில் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் கப்பல்கள் அனைத்தையும் ஏப்ரல் மாதத்தில் எந்த பிரச்சனையுமின்றி பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றில் எதுவும் போர்ப்பகுதிகளில் இருந்து அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். யாழில் இலங்கை போக்குவரத்து சபையின் இறமையுள்ள நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொது மலசல கூடத்தை நிர்வகிப்பது தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக சில மணி நேரங்கள் பரபரப்பு ஏற்பட்டது.
இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், இன்று காலை யாழ் மாநகர சபை ஊழியர்கள் குறித்து பொது மலசலக்கூட தொகுதிக்கு நீர் இணைப்பை வழங்கும் நோக்கில் சென்றிருந்த போது அவர்கள் இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளால் தடுக்கப்பட்டதை தொடர்ந்து பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னதாக பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த ஆட்சிக் காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபையினால் இந்த பொது மலசலக்கூட கட்டிடம் அமைக்கப்பட்டதுடன் அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்காக குத்தகைக்கு விடப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பரப்பிலேயே இந்த மலசலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் யாழ் மாநகர சபை இலங்கை போக்குவரத்து சபையிடம் தேவையான அனுமதியையும் பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி குறித்த மலசலக்கூட தொகுதியை குத்தகைக்கு விடுவதற்கான விண்ணப்பங்களை யாழ் மாநகர சபை தன்னிச்சையாக பத்திரிகைகள் மூலம் கோரியிருந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை குறித்த நிலப்பரப்பு யாழ் பிரதேச செயலகத்தின் கீழ் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாநகர சபை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. எமக்கு சொந்தமான நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொது மலசல கூடத்தை மாநகர சபை தன்னிச்சையாக நிர்வகிக்க முயன்றால் சேவையை முடக்கி போராட்டம் நடத்தி எமக்கான நீதியை பெற்று தீர்வோம் என்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பு எச்சரித்துள்ளது. இதேவேளை சம்பவ இடத்திற்கு வந்த யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் தெரிவித்ததாவது, இந்த நிலப்பரப்பு அரசுக்கு சொந்தமானது. இது ஒரே ஒரு தரப்புக்கு ஒதுக்கப்படவில்லை. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த கட்டட தொகுதியை மாநகர சபை அமைத்துள்ளது. கட்டுமானம் நடைபெறும் வரை எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடும் போதுதான் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை தொடர்ந்தும் இடையூறாக இருந்தால் போலீசாரின் உதவியுடன் சட்ட உதவியை நாடி நாம் இந்த கட்டடத்தை திறந்தே தீர்வோம் என்றனர். நாங்கள் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வடமாகாண தொழிலாளர் குழுமத்தினுடைய பிரதிநிதிகள் எமது யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எமது தொழிலாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் அல்லது இலங்கையில் உள்ள பிரதேசத்தில் அனைத்து மக்களுக்காகவும் ஒரு யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலே மலசூழல் அமைப்பதற்கான நடவடிக்கை அங்கே மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு எங்களுடைய இலங்கை போக்குவரத்து சபையின் பணிப்பாளர் சபை யாழ் மாநகர சபைக்கு இந்த பிரதேசத்தினுடைய மக்களினுடைய நலன் கருதி அனுமதியை மட்டுமே இந்த மலசலக்கூடம் கட்டுவதற்கான அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை மாநகர சபைக்கு எமது பணிப்பாளர் சபை வழங்கவில்லை என்பதை இந்த வழி தெளிவுபட நாங்கள் கூறிக்கொண்டு உண்மையிலேயே இந்த மலசலக்கூடம் இந்த யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலே ஏற்கனவே மலசலக்கூடம் இருக்கின்றது, காரியாலயம் இருக்கின்றது, பஸ் பேருந்து நிலையங்கள் இருக்கின்றது. இவை அனைத்தும் அரசாங்கத்தால் அல்லது மாநகர சபையால் கட்டப்பட்டு சிறப்பான முறையில் கடந்த காலங்களில் இலங்கை போக்குவரத்து சபையிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது என்ன காரணமோ எங்களுக்கு தெரியவில்லை. இலங்கை போக்குவரத்து சபையின் தரிப்பிடம், அதாவது தொழிலாளர் கிட்டத்தட்ட 150-200 தொழிலாளர்கள் மோட்டார் பைக் இதில் விடுகின்றவர்கள், எமது எரிபொருள் காரியாலயம் அந்த இடத்தில் இருந்தது. இவை அனைத்தையும் தாண்டி இந்த மக்களுக்காக இந்த மலசலக்கூடம் அமைக்கப்படும் என்று சொல்லி எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைமை காரியாலயத்தின் பணிப்பாளர் சபை இதற்கான அனுமதி வழங்கி எமது தொழிலாளர்கள் இன்று இந்த பார்க்கிங் இந்த மோட்டார் பைக்குகள் அல்லது ஏனைய வாகனங்களை கூட எமது தொழிலாளர்கள் விட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் எமது இலங்கை போக்குவரத்து சபை எதை பார்த்து சொன்னால் மக்களுக்கு, தொழிலாளர்களுடைய விட வாகனத்தை விட மக்களுக்குத்தான் முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த மலசலக்கூடத்துக்கான அனுமதியை மீண்டும் சொல்கிறேன், அனுமதி மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மாநகர சபை பத்திரிகையிலே அதாவது டெண்டர் கோல் பண்ணி இருக்கின்றார்கள். டெண்டர் கோல் பண்ணுவதற்கான அதிகாரம் மாநகர சபைக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையுடன் அங்கே இருக்கின்ற கடைகளுக்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. மாநகர சபைக்கு 50%, இலங்கை போக்குவரத்து சபைக்கு 50%, இப்படி பல ஒப்பந்தங்கள் இலங்கை போக்குவரத்து சபையுடன் செய்யப்பட்டு அது சில நடைமுறையில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒப்பந்தங்கள் நிறைய இருக்கின்றது. அவ்வாறான ஒப்பந்தங்கள் இருக்கிற நிலையிலே சிடிபியினுடைய இலங்கை போக்குவரத்து சபையினுடைய அதிகாரம், அதாவது ஒப்பந்தம் இல்லாமல் எப்படி தன்னிச்சையாக இந்த மலசலக்கூடத்தை வழங்க முடியும் என்பதை இந்த வேளை நான் கூறிக்கொண்டு, தொடர்ந்து இந்த மலசலக்கூடம் ஆரம்பத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பு 20 ரூபாய் கட்டணம் அறவிடப்பட்டது. ஏனென்று சொன்னால் இந்த பேருந்துகளிலே பயணம் செய்கின்றவர்கள், பாடசாலை மாணவர்கள், தனியார் வேலைக்கு செல்கின்றவர்கள், வறியவர்கள், ஏழைகள் தான் இந்த பேருந்து நிலையத்திலேயே பயணம் செய்கின்றவர்கள். அவர்கள்லாம் கூடுதலாக இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு அவசரத்துக்கு ஒரு சலம் பெய்ய போனால் ஆரம்பத்தில் 1 வருடம் 1 வருடத்துக்கு முன்பு 20 ரூபாய் கட்டணம் அறவிடப்பட்டது. ஆனால்
தற்போதைய இந்த சூழ்நிலையில் அல்லது இந்த தற்போதுள்ள மாநகர சபை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் டீசல் செலவோடு எடுக்கப்பட்ட ரலி, அதாவது அந்த ஸ்தலத்தை அள்ளுகின்ற அந்த ரொலிக்கு டீசல் செலவுடன் மட்டும்தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதுக்கான புல் பேமெண்ட் இலங்கை போக்குவரத்து சபை கட்டுகின்றது. அதனால் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுகிறது. இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் மக்கள்கள். ஒரு பிளேண்டி குடிப்பதற்கு 30 ரூபா, ஆனால் ஒரு சலம் பெய்வதற்கு இப்பொழுது 40 ரூபா, 20 ரூபாயாக இருந்தது இப்பொழுது 40 ரூபாய். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தாங்கள் தொழிலாளர்கள் ரீதி என்று சொன்னால், தொழிலாளர்கள் இந்த இலங்கை போக்குவரத்து சபை மக்களுக்கான சேவை தான் வழங்குகின்றதை ஒழிய மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கு சேவை வழங்கவில்லை. இந்த பணத்தை 20 ரூபா கடன் 40 ரூபாய் ஆகியதற்கு காரணம் இந்த மாநகர சபை தான். இந்த மாநகர சபையுடைய ஆட்சி தான் காரணம் என்பதையும் இந்த அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த மானியங்கள் வழங்குற என்று சொல்லி தற்பொழுது வரிகள் தான் அதிகரிக்கப்படுகின்றது ஒழிய இந்த மக்களுக்கு உண்மையிலே நன்மை கிடைக்கவில்லை. அதே நேரம் இந்த மலசல கூடம் இலங்கை போக்குவரத்து சபைக்குத்தான் சொந்தம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு அதை முழுமையாக தர வேண்டும், அல்லது ஒப்பந்தம் செய்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநகர சபை. இல்லாவிட்டால் வடமாகாண அனைத்து சாலைகளும் இணைந்து இந்த மலசல கூடத்தை தன்னிச்சையாக மாநகர சபை எடுக்குமாக இருந்தால் நாங்கள் போராட்டம் மலசல கூடத்தை டெண்டருக்கு தன்னிச்சையாக வழங்க முடியாது என்பதனை மாநகர சபை வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சொல்கின்றோம், இதற்கு பணிப்பாளர் சபை, இலங்கை போக்குவரத்து பணிப்பாளர் சபை அனுமதி மட்டுமே, இந்த இடத்தை கட்டுவதற்கான அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டதை ஒழிய இதனை அபகரித்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை கூறிக்கொண்டு யாழ் மாநகர சபை உறுப்பினர் சாரூபன் இன்றைய தினம் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலே நிர்மாணிக்கப்பட்ட மலசல கூடத்தை அதற்குரிய நீர் வழங்கல் வேலைகளை செய்வதற்காக பொறியியலாளரும் ஊழியர்களும் இங்கே வருகை தந்திருந்த நேரத்திலே இந்த லேபர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊழியர் சங்கம் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும், இதனை இங்கே அமைப்பதற்கு அனுமதி தாங்கள் தரமாட்டோம், எந்த வேலைகளையும் செய்ய முடியாது என்று கூறியிருந்த நிலையில் அவர்கள் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். நானும் மேலும் சில உறுப்பினர்களும் இங்கே வருகை தந்து அவர்களுடன் கலந்துரையாடிய பொழுதும் எந்தவித சுமூகமான முடிவுகளும் எட்டப்படவில்லை. உண்மையிலேயே இது ஒரு அரச காணி. இதனை எந்த ஒரு நிறுவனத்துக்கோ எந்த ஒரு அரச திணைக்களங்களுக்கோ வழங்கப்படவில்லை. இன்னும் இது அரச காணியாக ஸ்டேட் லேண்டாக மாத்திரம்தான் இது இருக்கின்றது. கடந்த காலத்திலே இருந்த எங்களுடைய பிரதேச செயலர் யாழ் நகரப்பகுதியிலே ஒரு மலசல கூடம் அவசரமாக அமைக்கப்பட வேண்டிய தேவையை உணர்ந்து இந்த பகுதியை யாழ் மாநகர சபைக்கு கையளிப்பதாக ஆவணங்கள் வழங்கப்பட்டு யாழ் மாநகர சபையினால் இந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய தேவைகளுக்காக திறந்து விடப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே இப்படியான ஒரு செயற்பாடு எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது. இதனை நாங்கள் டெண்டர் மூலம், அதாவது ஒப்பந்தம் மூலம்தான் தனியாருக்குத்தான் ஒப்படைத்திருக்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தால் யாழ் நகரப்பகுதியிலே தனியாரால் நிர்வகிக்கப்படுகின்ற மலசல கூடங்கள் மிகுந்த சுகாதாரமாகவும் துப்புரவாகவும் அதனை அவர்கள் பராமரித்து வருகின்ற காரணத்தினால் மற்றும் யாழ் மாநகர சபையிலே இருக்கக்கூடிய ஊழியர் பற்றாக்குறை மற்றும் எங்களுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக இதை நாங்கள் தனியாரிடம் ஒப்படைத்து சிறப்பான முறையில் இதனை பேணி யாழ் மாநகர சபையினுடைய கண்காணிப்பிலே இதை நாங்கள் நிர்வகித்து வருவதற்காக இருக்கின்றோம். ஏராளமான மக்கள் இந்த பகுதியிலே மலசல கூடங்கள் இல்லாமல் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வதை அனைவருக்கும் தெரியும். சரியான மலசல கூடங்கள், குளிப்பதற்கு வசதிகள், இது மக்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய சாரதிகள் கூட இதனை பயன்படுத்தி மிகுந்த ஒரு பிரயோசனமான ஒரு இடத்தை இவர்கள் இப்படி தடுத்து நிறுத்தியிருப்பது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அவர்களுடன் பேசி ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் நாங்கள் சட்டத்தை நாடி போலீசாரின் உதவியுடன் இந்த வேலையை முடிப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம். அனுமதி கேட்டுப்ப அந்த இது தற்போது இலங்கை போக்குவரத்து சபை பாவனையில் பாவித்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியிலே நாங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு அவரிடம் ஒரு அனுமதியை என்றால் அவர்களுடைய வேலையை அவர்களுடைய ஆதனம் என்று சொல்லி எந்த ஒரு அனுமதியும் கோரப்படவில்லை. அவர்களுடைய ஆதனம் என்று சொல்லி நாங்கள் எந்த அனுமதியும் கோரவில்லை. அவர்கள் பாவித்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதிக்குள்ளே நாங்கள் ஒரு கட்டட வேலையை செய்கின்ற பொழுது அவர்களிடம் அனுமதி கேட்க வேண்டியது ஒரு முறையான செயற்பாடாக தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர்கள் நிலம் என்று சொல்லி நாங்கள் எந்த அனுமதியும் கோரப்படவில்லை. எழுத்து மூலமாக அனுமதி கோரப்பட்டது. உங்கள் நிலத்திலே எங்களுக்கு ஒரு பகுதியை தரும்படி நாங்கள் கோரவில்லை. நீங்கள் பாவித்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு பகுதியை நாங்கள் இந்த இடத்தை பாவிப்பதற்கு அனுமதி கோரப்பட்டது. இறுதிக்கட்டமாக இது போலீசாருக்கு அறிவித்து காவல்துறையினர் உதவியுடன் நிச்சயமாக இந்த வேலைகளை நாங்கள் செய்து முடிப்போம்.
தமிழரசு கட்சியுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் இணைவு தொடர்பில் கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் மற்றும் செயலாளர் சுமந்திரன் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கலந்துரையாடல் தலைவர் சொன்னபடி இன்றைக்கு 3வது தடவையாக நடைபெற்றிருக்கிறது. நீண்ட நேரமாக பல விடயங்கள் குறித்து நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி மாதாந்தம் நாங்கள் கூடுவதாக எடுத்த முடிவு ஜனவரி மாதத்திலே இன்றைக்கு மார்ச் இறுதியாக இருந்தாலும் எரிபொருள் பிரச்சனைகள் நாட்டிலே ஒவ்வொரு பிரச்சனைகள் எழுந்திருந்த போதிலேயும் 3வது மாதத்திலேயும் இந்த சந்திப்பை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் பேசினாலும் விசேஷமாக 2 விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. ஒன்று, தொடர்ச்சியாக நாங்கள் மாதாந்தம் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு இடையிலான ஒரு உறவை வலுப்படுத்தி கொண்டு போகிற அதே வேளையிலே இதை செய்வது எப்படி என்று ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை தமிழரசு கட்சியிலே இருந்து தலைவர், பொதுச் செயலாளர் நான், மற்றது கிழக்கு மாகாணத்திலிருந்து எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரராஜசிங்கம் ஆக மூவரும் இந்த குழுவிலே அங்கம் வகிப்போம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இருந்து 6 பேர் இந்த கூட்டத்திலே அங்கம் வகிப்பார்கள். இந்த 9 பேர் கொண்ட இந்த இணைப்பு குழு இந்த விடயங்களை கையாளும் என்று நாங்கள் ஒரு முடிவு, முன்னரே பேசிய முடிவுதான். ஆனால் இது ஒரு நிலையாக நாங்கள் 2 கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு இணைப்பு குழுவாக இயங்குவதென்றும், எழுகிற கேள்விகள் பிரச்சனைகள் என்று மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த இணைப்பை, இந்த உறவை முன்னகர்த்தக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு குழுவாக இது இயங்கும் என்று தீர்மானித்திருக்கிறோம். இரண்டாவதாக, அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக தமிழ் சட்டத்தரணிகள் சமூகம் ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்து எங்களில் பலரை அழைத்திருந்தார்கள். எங்களுடைய கட்சியிலிருந்து நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பங்கு பெற்றிருந்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பங்கு பெற்றிருந்தார், வேறு ஆட்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். முதலாவது ஒரே ஒரு கூட்டம் தான் நடைபெற்றிருக்கிறது. அதிலே சில இணக்கப்பாடுகள் எய்தப்பட்டது. அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான கோட்பாடுகள், என்ன கோட்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் ஒருமித்து ஒரே கருத்தை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரையறுத்து கூறுவது சிங்கள மக்களோடு தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சமூக ஒப்பந்தமாகவும் அது அமைய வேண்டும். அதற்கான ஒரு வரைவை சட்டத்தரணிகள் அன்றைய கூட்டத்திலே பேசப்பட்ட விடயங்களை மையமாக வைத்து ஒரு வரைவை ஏற்படுத்தி 2வது கூட்டத்திலே நாங்கள் அதனை முடிவு செய்வதாக இருந்தது. 2வது கூட்டம் 19ஆம் தேதிக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த எரிபொருள் பிரச்சனை காரணமாக அது பிற்போடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அது ஒரு காலவரையறை இல்லாமல் பின்போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் பங்கு பெற்றிருக்கிறதன் காரணமாக அந்த விடயத்திலே எங்கள் அனைவருடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிற தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் இயலுமானவரை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளோடும் சேர்ந்து இயங்குவது என்ற தீர்மானத்தை தனித்தனியாக நாங்கள் எடுத்திருந்தாலும் இன்றைய கூட்டத்திலே அதை பற்றி இன்னும் கூடுதலாக நாங்கள் பேசியிருக்கிறோம். எங்களுக்கிடையிலே பல விடயங்கள், அந்த விடய சம்பந்தமாக ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. ஆகவே அதனை நாங்கள் மற்ற கட்சியோடும் சேர்ந்து ஒருமுகமாக ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தரப்புகள் எடுக்கிறதுக்கான அந்த முயற்சியிலே முழுமையாக ஈடுபடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக இனிமேல் நாங்கள் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். ஏற்கனவே திரு சுமந்திரன் அவர்கள் கூறியது போன்று
பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், அது மாத்திரமில்லாமல் அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடுகள், முக்கியமாக உள்ளூராட்சி சபை தொடர்பாக அவர்கள் பிரஜாசக்தி என்று சொன்ன குழுக்களை நிறுவுவது, அதனூடாக இப்பொழுது இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளை முடக்க நினைப்பது, அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகளை நடைமுறையில் நடக்க விடாமல் செய்து தாம் விரும்பிய ஒரு 20-25 பேரை அவர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கூடாக விஷயங்களை அவர்கள் நகர்த்த முயற்சிப்பது என்பது மிகவும் பிழையான, தவறான, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு பிழையான விடயம். சொன்னால் இந்த அரசாங்கம் மிக நீண்ட காலமாக தாங்கள் ஒரு ஜனநாயக போராளிகள் என்று சொன்ன கணக்கில் அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த விடயங்களை, குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்பாக தமிழிசை கட்சியைச் சேர்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த அமைப்புகள் மிக பெருமளவில் இருக்கின்றன. அந்த நிலையில் அவர்கள் எல்லோரையுமே ஒரு முடக்கிவிட்டு தங்களது ஒரு என்னது மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு அமைப்பின் ஊடாக எல்லாத்தையும் செய்ய நினைப்பது என்பது தமது கட்சியை பலப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை செய்கிறார்களே தவிர அந்த பிரதேசத்தை அல்லது அந்த கிராமத்தை பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அப்படியான விடயங்களை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படியான விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போலவே நாங்கள் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை பற்றி மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுக்கான ஒரு பொருளாதார விடுதலை, தமிழ் மக்கள் மொத்தமாக இந்த நாட்டில் அவர்களுடைய இருப்பை பாதுகாத்து கொண்டு எப்படி முன்னேறி செல்வது என்ற விடயங்களின் அடிப்படையில் அதற்கு தேவையான கொள்கை வகுப்புகளை உருவாக்குவது, பாலிசி மேக்கிங் என்று சொல்வார்கள். அப்படியான விடயங்களை செய்து கொண்டு போவதும் கூட இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழு, அல்லது நாங்கள் அதில் ஆங்கிலத்தில் அது ஒரு எபெக்ஸ் பொடி என்று நாங்கள் சொல்லுவோம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தரப்பிலிருந்தும் தமிழிசை கட்சியினுடைய தரப்பிலிருந்தும் நாங்கள் 9 அங்கத்தவர்களை கொண்டதாக அந்த அமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து செல்வதற்கான அந்த சிந்தனைகளை வகுக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது எதிர்காலத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு நீண்ட காலத்திற்கு அடுத்த தலைமுறையிடம் நாங்கள் இதை சரியான முறையில் கையளிப்பதற்கான அந்த வழிவகைகளை அது உருவாக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இன்றைய சந்திப்பு அது 3வது சந்திப்பாக இருந்தாலும் ஒரு முக்கியமான சந்திப்பாக இன்றைக்கு நிச்சயமாக மாறியிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதற்கு எங்களுக்கு இன்றைய கூட்டம் ஒரு திறவுகோலாக இருந்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேவையின் சேவை கருதிய இடமாற்றத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேவையின் சேவை கருதிய ஆசிரியர் இடமாற்றத்தில் ஆசிரியர்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் ஆளுநருக்கு எதிராகவும் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி வடக்கு மாகாண கல்வி அதிகாரிகள் செய்யும் முறைகேடுகள் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாம் 24/3/2026 அன்று சமர்ப்பித்த கடிதத்திற்கு மேலதிகமாக கீழ்கண்ட உண்மைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். தேசிய ஆசிரியர் இடமாறுதல் கொள்கையின்படி மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது மேன்முறையீட்டிற்கு பதில் கிடைக்கும் வரை இடமாறுதல்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது. எங்களுக்கு தெரிந்தவரையில் சேவை தேவைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் இடமாறுதல்களுக்கு இது பொருந்தாது என்று எங்களுக்கு எங்கும் தெரிவிக்கப்படவில்லை. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் 2022/12/14 திகதியிட்ட சுற்றறிக்கை எண்ணின்படி இடமாறுதல் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தல் என்ற தலைப்பிலான துணைப்பிரிவு 3-ன்படி ஆளுநரால் சேவை தேவைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் இடமாறுதல்களை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பிறகே வருடாந்த இடமாறுதல்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றது. ஆளுநரின் 11/3/2024 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பு ஆசிரியர் சமூகத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது.
ஆனால் விடுவிப்பு உத்தரவுகள் அதிபரால் வழங்கப்படுவதால் ஆசிரியர்கள் பதவி வேற்றிடங்கள் என்ற அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தற்போது பாடசாலைகளில் தவணை பரீட்சைகள் நடைபெற்று வருகின்றது. தவணை பரீட்சைகள் இன்னும் முடிவடையவில்லை. அலுவலர்கள் சேவை தேவைகளின் அடிப்படையிலான இந்த இடமாறுதல்களுக்கு மாகாண அரசாங்க சேவை ஆணைக்குழுவில் மேல்முறையீடு செய்ய முடியாது என்று கூறினார். 5/3/2026 தேதியிடப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் செயலாளர் ஆசிரியர்களை PPSCயில் மேல்முறையீடு சமர்ப்பிக்கும்படி அறிவுறுத்துமாறு எங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் PPSCயில் மேல்முறையீடு சமர்ப்பித்திருக்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் இன்னும் 9 வேலை நாட்கள் மட்டுமே உள்ளன. அதற்கு பிறகு 10 நாள் விடுமுறை உள்ளது. எனவே மேற்கூறிய காலகட்டத்தில் எங்கள் மேன்முறையீடுகளை ஆராய்ந்து அதுவரை எங்கள் இடமாறுதல்களை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு கோருகின்றோம். மேலும் இந்த வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் தவறான நடத்தையை கட்டுப்படுத்துமாறு உங்களை வேண்டுகின்றேன். எனவே இது தொடர்பாக உங்களின் அவசர நடவடிக்கை மிகவும் பாராட்டப்படுகிறது என்றும் குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.